இங்கிலாந்து நாட்டின் புதிய பிரதமராக கீர் ஸ்டார்மர் பதவியேற்றிருக்கிறார். இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டு பிரதமரின் அதிகாரம் மற்றும் பணிகள் என்ன என்பது குறித்தும் அவரது அமைச்சரவை குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவரான கீர் ஸ்டார்மர் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸை சந்தித்தார். அப்போது ஆட்சி அமைக்க கெய்ர் ஸ்டார்மருக்கு சார்லஸ் அழைப்பு விடுத்தார். அதனை ஸ்டார்மர் ஏற்றுக்கொண்டதும் அவர் இங்கிலாந்தின் பிரதமராக முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 61 ஆண்டுகளில் நைட்ஹுட் கௌரவத்தை பெற்ற ஒருவர் பிரதமராக பதவியேற்பது இதுவே முதல் முறை. நைட்ஹுட் கௌரவம் நாட்டிற்கு ஆற்றிய சேவைக்காக அரச குடும்பத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை நாட்டின் பிரதமரே அரசாங்கத்தை வழிநடத்துகிறார். அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கும் முடிவுகளுக்கும் பிரதமரே பொறுப்பாவார். பிரதமரால் எந்த நேரத்திலும் அமைச்சர்களை நியமிக்கவோ நீக்கவோ முடியும். அவரால் அரசு துறைகளை கலைக்கவும் புதிதாக ஒரு துறையை உருவாக்கவும் முடியும். பிரதமர் வாரந்தோறும் மன்னரை சந்தித்து அரசாங்க விவகாரங்கள் குறித்து எடுத்துரைப்பார். நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த முடிவுகளை அவரால் எடுக்க முடியும். அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கும் அதிகாரம் பிரதமரிடத்தில் உள்ளது. இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட கெய்ர் ஸ்டார்மர் 22 பேரை அமைச்சர்களாக நியமித்திருக்கிறார். இதில் 11 பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக துணை பிரதமராக ஏஞ்சலா ரெய்னர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் நிதி அமைச்சராக ரேச்சல் ரீவ்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தில் பெண் ஒருவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை. பதவி நியமனங்களை தொடர்ந்து கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தோடு இங்கிலாந்து நாட்டு புதிய அரசாங்கம் தனது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது.